Exercise 1.3 filling the blanks. First question பார்க்கலாம். First question என்ன கொடுத்திருக்காங்க? If Arulmozhi saves 12 rupees per day, then she saves dash rupees in 30 days. So, one day, how much save பண்ணாங்க? Rupees 12. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? 30 days. 30 daysக்கு என்ன பண்ணணும்? 30 into 12. ஓகே. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? 3 2 6 3 36 இங்கே 0 இருக்கிறத நம்ம அப்படியே போட்டுக்கணும். 0 இருக்கும்போது நம்ம 0 இல்லாம மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஹவு மச் ருபீஸ் 30 டேஸ்ல ஹவு மச் ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 rupees. Rupees 360. கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். If a person A earns rupees 1800 in 12 days, then he earns how much in a day? So 12 daysக்கு எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க? rupees 1800. அப்போ 1 டேக்கு எவ்வளோ earn பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணணும்? 1800 divided by 12. ஓகே, 12 டேஸ்க்கு 1800னா 1 டேக்கு 1800 divided by 12. ஸோ 1800 divided by 12 போட்டோம்னா என்ன வரும்? 1 12 is 12, remainder 6 0, 5 12 are 60, இங்க 0, அப்புறம் இங்க 0 போடும்போது நம்ம என்ன பண்ணணும்? மேல ஒரு 0 போட்டுக்கணும். ஸோ in 1 day he earns how much rupees? 150 rupees. Clear? Next, third one. Third one என்ன கொடுத்திருக்காங்க? 45 divided 7 plus 8 minus 2. That is equal to, first நம்ம என்ன பண்ணணும்? இந்த expansion of BIDMAS பார்க்கணும். First என்ன solve பண்ணணும்? bracket solve பண்ணும்போது என்ன வரும்? 45 divided by 7 plus 8 என்னது? 7 plus 8 is 15, right? 7 plus 8 is 15. அப்படி இங்க minus 2 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? 15 minus 2 போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணணும்? பிராக்கெட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு? டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். 45 divided by 15 is how much? 3. 3 minus 2. That is equal to 1. The answer is 1. So இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா this is 360 rupees. இதோட ஆன்சர் என்னது? 150 rupees. Next, this is 1. Say true or false. First one, இது எல்லாமே இந்த ரூல், இந்த BIDMAS ரூலை வச்சு நம்ம போட்டிருக்கோம். First one என்ன கொடுத்துருக்காங்க? 3 plus 9 into 8. That is 3 plus 9 multiplied by 8 is equal to 96 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரூல் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும்? இங்க அடிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன். இப்போ என்ன வரும்? 3 plus 9 into 8 is 72, ரைட்? 72. இங்க ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 96 கொடுத்துருக்காங்க. தென் 3 plus 72 is 75. That is 96 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வர ஆன்சர் 75 is not equal to 96. The answer is false. நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? 75 தான் வரணும், ஆனா 96 கொடுத்துருக்காங்க. எப்படி 96 வந்திருக்கும் பாருங்க. எப்படி தப்பா போட்டிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணிருப்பாங்க. 9 plus 3 என்னது? 12. 12 into 8. So 12 into 8 என்னது பார்த்தீங்கன்னா 8 2 60, 96. So this is wrong. இந்த மாதிரி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் போடணும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் போடணும். இந்த மாதிரி போடக்கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 7 into 20 minus 4. இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் சப்ராக்ஷன். 7 into 20 is 140. 140 minus 4 is equal to 136. So நமக்கு கொடுத்திருக்கிறது 136. Answer is true. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாம். தேர்ட் ஒன் என்ன பண்ணிருக்காங்க பார்க்கலாம். 40 plus 56 minus 6 divided by 2.
இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட் இங்க என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தானே இருக்கு அப்ப பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும் இப்போ பிராக்கெட்டை சால்வ் பண்ணா என்னது 40 பிளஸ் 56 minus 6 is 50 50 divide by 2 நெக்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு அப்புறம் அப்படியே வந்தோம்னா என்ன இருக்கு டிவிஷன் டிவிஷன் அதுக்கப்புறம் தான் அடிஷன் போடணும் அப்ப நம்ம என்ன பண்றோம் 40 பிளஸ் 50 டிவைடட் பை 2 என்னது 25 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரணும் 65 இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க 45 கொடுத்துருக்காங்க which is false. ஓகே எப்படி தப்பா போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி தெரியுமா போட்டிருப்பாங்க 40 பிளஸ் இங்க 56 மைனஸ் 6 என்ன போட்டிருப்பாங்க 50 டிவைட் பை 2 இருக்கா ஸோ இங்க என்ன பண்ணிருப்பாங்க 40 பிளஸ் 50 என்னது 90 90 டிவைட் பை 2 என்னது 45 ஸோ அவங்க ஆன்சர் 45 கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி போடக்கூடாது திஸ் இஸ் ஃபால்ஸ் கிளியர் ஸோ எப்படி இந்த ரூல் வச்சு தான் நம்ம போடணும் பிராக்கெட் சால்வ் பண்ணணும் அப்புறம் டிவிஷன் அப்புறம் தான் அடிஷன் The number of people who visited the public library for the past 5 months are 1200, 2000, 2450, 3060, 3200 respectively. How many people visited the library in the last 5 months? So, நமக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் போட போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா first month அதுக்கப்புறம் second month, third month, fourth month, fifth month. Okay. Fourth, third, second. So first monthல எவ்வளோ விசிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1200. நெக்ஸ்ட் செகண்ட் மந்த்ல எவ்வளோ 2000. தேர்ட் மந்த்ல எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2450. ஃபோர்த் மந்த்ல 3060. அப்புறம் ஃபிஃப்த் மந்த்ல எவ்வளோ 3200. என்ன பண்ணணும் டோட்டலா ஹவு மச் பண்ணிருக்கான் ஹவு மச் மெம்பர்ஸ் விசிட்டட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஸோ ஹியர் 0 இங்க என்னது 6 plus 5 is 11 ரிமைண்டர் 1 என்ன வரும் 2 plus 1 is 3 3 plus 4 7 8 9 அப்புறம் ரிமைண்டர் எதுவும் கிடையாது 3 plus 3 is 6 8 9 10 11 so totally how many people visited 11,910 members visited the library for the past 5 months. Charan had a bank savings of rupees 7,50,250. So, bank savings. Bank savings எவ்வளவு கொடுத்திருக்காங்க rupees 7,50,250 rupees. He withdrew 5,34,500 for educational purpose. So, withdrawal amount. வித்ட்ராவல் அமௌண்ட் தான் என்ன அர்த்தம் அந்த பேங்க்ல இருந்து நம்ம அதுல இருந்து காசு எடுத்திருக்கோம் withdrawn amount that is equal to how much அப்படின்னு பார்த்தோம்னா 5,34,500 rupees clear இப்போ நம்ம என்ன பண்ணணும் find the balance amount அப்போ என்ன பண்ணணும் subtract பண்ணணும் subtract பண்ணலாமா இங்க 0 minus 0 is 0 இங்க 5 minus 0 is 5 இங்க 2 2ல போகாது ஸோ நம்ம borrow பண்றோம் இங்க 12 ஆகும் இங்க என்ன ஆயிடும் 9 ஆயிடும் ரைட் இங்க இங்கேயும் borrowல 10 ஆகும் ஃபர்ஸ்ட் 10 ஆகும் அதுக்கப்புறம் திரும்ப borrow பண்ணா என்ன ஆகும் 9 ஆகும் 12 minus 5 is 7 இங்க என்ன வரும் 9 minus 4 is 5 நம்ம இங்க borrow பண்ணும்போது இங்க 4 இருக்கும் 4 minus 3 is 1 நெக்ஸ்ட் இங்க எதுவுமே நம்ம borrow பண்ணல 7 minus 5 is 2 clear இங்க ஃபர்ஸ்ட் borrow பண்றோம் இங்க 10 ஆகும் அதுக்கப்புறம் borrow பண்ணும்போது 9 ஆயிடும் 12 minus 5 is 7 இப்போ நம்ம இதுக்கு கரெக்டான எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதையும் ஆட் பண்ணா நமக்கு இது வரணும் ஆட் பண்ணலாமா இங்க 0 இங்க 5 7 plus 5 என்னது 12 ரிமைண்டர் 1 அப்ப என்ன வரும் 6 plus 4 is 10 0 ரிமைண்டர் 1 அப்ப என்ன வரும் இங்க 5 plus 2 is 7 ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினோம்னா நமக்கு எது வரணும் இந்த மேல இருக்க அமௌண்ட் வரணும் how much amount he withdraw அப்படின்னு பார்த்தோம்னா 2,15,750 rupees. In a cycle factory, 1,560 bicycles were manufactured every day.
So single day, one day how many cycles are manufactured? 1560 bicycles are manufactured. Find the number of bicycle manufactured in 25 days. 25 daysல how many cycles manufactured அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்? 1560 multiplied by 25. ஓகே, ஸோ இங்க 0 இருக்கு. நம்ம அந்த 0வை லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? 156 multiplied by 25. So 6 5s are 30, remainder 3, 5 5s are 25, 28, remainder 2, 1 5 is 5, 1 plus 2 is 7. Next என்ன வரும்? 6 2s are 12, remainder 1, 5 2s are 10 plus 1 is 11, 1 2 is 2 plus 1 is 3. So 0, இந்த 10க்கு 0, remainder 1, 9, 3. இங்க 3900, அப்புறம் இங்க ஒரு 0 மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. அந்த 0வை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும்? 39000. மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 0 எடுத்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். How much bicycle manufactured அப்படின்னு பார்த்தோம்னா 39,000 bicycles manufactured for 25 days. Clear? இந்த 0 மிஸ் பண்ணிடக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஈஸியா மல்டிப்ளை பண்ணணுன்றதுக்காக இப்படி நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்புறம் 0வை லாஸ்டா ஆட் பண்ணிக்கணும். கிளியரா? Rupees 62,500 was equally distributed as a New Year bonus for 25 employees of a company. How much did each receive? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Total money. Total money is equal to how much? Rupees 62,500 rupees. So which is distributed for 25 employees. So money for single employee. Money given for one employee is equal to total money. அப்புறம் total employees எவ்வளோ? Total employeesனா என்ன அர்த்தம்? அவங்க வேலை செய்யறவங்க 25. நம்ம என்ன பண்ணணும்? money given for one employee is equal to rupees 62,500 divided by 25. Okay, so 62,500 divided by 25. 62 எடுத்தோம்னா என்ன வரும்? 25 sir 50. சப்ராக்ட் பண்றோம். 2 1 நெக்ஸ்ட் நம்பர் வந்து 5 போடுறோம். என்ன வரும்? 5 5s are 25, ரிமைண்டர் 2 125 0. ஸோ இங்க 2 zeros இருக்கு. நம்ம 2 zeros அப்படி போட்டுக்கணும். That will be equal to rupees 2,500. So for each employee, he will get 2,500 rupees. Simplify the following numerical expressions. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த BIDMOS ரூலை வச்சு போடணும். ஃபர்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணும்? பிராக்கெட். நெக்ஸ்ட் இண்டைசஸ் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். பிராக்கெட், அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் போடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 10 plus 17 அப்புறம் டிவைடட் பை 3. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? பிராக்கெட்டை சால்வ் பண்றோம். பிராக்கெட் சால்வ் பண்ணோம். 10 plus 17 எவ்வளோ? 27. 27 divided by 3. 27 divided by 3 is equal to 9. The answer is 9. Clear? Next second one. Second one என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு நார்மல் பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கர்வ்டு பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு ரெக்டாங்குலர் பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. ஒன்னொன்னா சால்வ் பண்ணணும் நாம. இப்போ 12 மைனஸ் rectangle bracket open 3 minus அப்புறம் ஒரு curved bracket 6 minus 5 minus 1 இந்த நார்மல் bracket க்ளோஸ் ஆயாச்சு. அப்புறம் curved bracket க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் rectangular bracket க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 12 minus rectangular bracket ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் bracket இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம 3 minus rectangular bracket அப்படிதான் இருக்கு 6 minus
5 minus 4 என்னது 4 சாரி 5 minus 1 என்னது 4. அப்போ நம்ம இந்த ஸ்மால் பிராக்கெட்டை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ கர்வ்ட் பிராக்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி ரெக்டாங்குலர் பிராக்கெட் போடுறோம். நெக்ஸ்ட் 12 மைனஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கர்வ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இந்த கர்வ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இப்போ என்ன வரும் 3 மைனஸ் 6 மைனஸ் 4 என்னது 2. இப்போ ரெக்டாங்குலர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 12 மைனஸ் இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றோம், ரெக்டாங்குலர் பிராக்கெட்டை சால்வ் பண்றோம். 3 minus 2 is 1 which is equal to 11. Clear? Next third one போடலாமா? தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 100 plus 8 divided by 2 plus ஒரு curved bracket 3 into 2 அதை க்ளோஸ் பண்ணியாச்சு, minus 6 divided 2. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கர்வ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ண போறோம். அந்த கர்வ்ட் பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பிராக்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டிவிஷன் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இந்த டிவிஷனை நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம். இப்போ என்ன வரும், 100 பிளஸ் 8 டிவைட் 2 பிளஸ் இந்த கர்வ்ட் பிராக்கெட் அப்புறம் நார்மல் பிராக்கெட் இருக்கு மைனஸ் 6 டிவைடட் பை 2 என்னது 3. ஓகேவா? அப்புறம் இந்த கர்வ்டு பிராக்கெட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் 100 பிளஸ் 8 டிவைட் 2 பிளஸ் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்றோம். ஸோ அந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணா என்ன, கர்வ்டு பிராக்கெட் அப்படியே இருக்கு. 3 into 2 is 6. அப்புறம் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, 3 இருக்கு, கர்வ்டு பிராக்கெட் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், 100 பிளஸ் 8 டிவைடட் பை 2. இப்போ இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்றோம். கிளியர்? 6 மைனஸ் 3 என்னது, 6 மைனஸ் 3 இஸ் 3. இங்க பிளஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 6 மைனஸ் 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் பாருங்க, இதுல அடிஷன் இருக்கு, டிவிஷன் இருக்கு. முதல்ல என்ன சால்வ் பண்ணணும், டிவிஷன் தான் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். அப்போ 100 பிளஸ் 8 டிவைடட் பை 2 நம்ம என்ன பண்றோம், இது 8 டிவைடட் பை 2 முதல்ல சால்வ் பண்றோம். 8 டிவைட் பை 2 என்னது 4. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, அப்புறம் 3 இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் 4 பிளஸ் 3 இஸ் 107. Okay, the answer is 107. Objective type questions-ல first 8th one பார்க்கலாம். 8th one என்ன கொடுத்திருக்காங்க, the value of இப்போ நம்ம பிட்மாஸ் ரூலை வச்சு நம்ம இதில் எது ஃபர்ஸ்ட் போடணும், 7 into 1 தான் ஃபர்ஸ்ட் போடணும். அப்போ 3 பிளஸ் 5 மைனஸ் அப்படியே இருக்கு, 7 மல்டிப்ளைடு 1 is 7. ஏன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்புறம் தான் அடிஷன் அப்புறம் சப்ராக்ஷன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 7 into 1 is 7 போட்டோம். நெக்ஸ்ட் என்னது அடிஷன், 3 plus 5 is 8 minus 7 that is equal to 1. அப்புறம் தான் லாஸ்டா சப்ராக்ஷன். ஆன்சர் எங்க இருக்கு, 1. The answer is D. ஓகே, நெக்ஸ்ட் 9th one என்ன கொடுத்திருக்காங்க, 24 divided by curved bracketல 8 minus ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் போடணும், இந்த ஸ்மால் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும், சால்வ் பண்ணணும். இப்போ என்ன வரும், 3 into 2 என்ன வரும், 6. 3 into 2 is 6. அதுக்கப்புறம் பாருங்க இந்த பிராக்கெட்டுக்கு போயாச்சு, இந்த பிராக்கெட் போயாச்சு, அப்புறமா கர்வ்ட் பிராக்கெட் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் 24 டிவைடட், ஏன்னா இப்பயும் பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும். 8 minus 6 என்னது 2. கிளியர்? நம்ம இப்போ இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன வரும், is equal to 24 divided 2 is 12. The answer is 12. The answer is B. Clear? Next 10th one என்ன கொடுத்திருக்காங்க, use BIDMOS and put the correct operator in the box. இப்போ 2 கொடுத்திருக்காங்க, நமக்கு இங்க பாக்ஸ்ல என்ன வரும் தெரியாது. 6
-12 divided ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ண போறோம். அப்போ நம்ம பிராக்கெட் சால்வ் பண்ணும்போது 4 + 2 என்ன வரும்? 4 + 2 is 6. ஓகே 6 which is equal to 10 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 இதுல எதுவும் தெரியாது 6 மைனஸ் நம்ம டிவிஷன் சால்வ் பண்ணிட்டு இது அப்புறமா என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவிஷன். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம டிவிஷன் போட முடியாது. ஏன்னா 2 divided by 6 நமக்கு பாயிண்ட்ல ஆன்சர் வரணும். அப்போ டிவிஷன் இருக்காது. இப்போ டிவிஷன் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம டிவிஷனை நம்ம எடுத்துடலாம். அப்புறம் அதே மாதிரி 2 - 6 பாத்தீங்கன்னா 6 இங்க எனக்கு இப்போ இதையும் நம்ம போட முடியாது. ஃபர்ஸ்ட் டிவிஷனை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன வரும்? 12 divided by 6 என்ன வரும்? 2 வருமா? which is equal to 10. கிளியர்? இப்போ நமக்கு சப்ராக்ஷன் இருக்கு, ரைட்? சப்ராக்ஷனுக்கு முன்னாடி அடிஷன் இருக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம். அப்போ நம்ம சப்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க பிளஸ் வருமா இல்ல என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன் வருமான்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல செக் பண்ணணும். கிளியர்? ஃபர்ஸ்ட் பிளஸ் வருமான்னு சொல்லி செக் பண்ணலாம். அப்ப என்ன வரும்? 2 + 6 - 2. இப்போ என்ன வரும்? அடிஷன் ஃபர்ஸ்ட் போடணும். 2 + 6 என்ன வரும்? 8. 8 - 2 is 6. பட் அவர் ஆன்சர் இஸ் 10. அப்போ நமக்கு இது வராது. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணலாம். ஏன்னா சப்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் இருக்கு. அதனால இப்போ என்ன பண்றோம்? 2 × 6 - 2. இங்க என்ன வரும்? 2 × 6 is 12 - 2. அப்போ 12 - 2 என்ன வரும்? 10. ஸோ இங்க நமக்கு என்ன சிம்பிள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வரும். கிளியர்? ஸோ த ஆன்சர் இஸ் மல்டிப்ளிகேஷன். டிவிஷன் சிம்பிள் வராது. ஏன் டிவிஷன் சிம்பிள் வராது அப்படின்னா 2 divided by 6 நம்மளால எதுவுமே இங்க இது போட முடியாது. அதனால டிவிஷன் சிம்பிளும் வராது. நம்ம டிவிஷன் சிம்பிளும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிவிஷன் சிம்பிள் செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க என்ன வரும்? 2 divide 6 - 2. ஸோ 2 divide 6 நமக்கு பண்ண முடியாது. அது என்ன வரும்? ஃபிராக்ஷன்ல வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ விச் இஸ் கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் கரெக்ட். த ஆன்சர் இஸ் சி. த ஆன்சர் இஸ் சி. கிளியர்? ஸோ சிங்கிள் ஸ்டெப்பா போடணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணிட்டு நமக்கு 4 + 2 என்ன வந்தது? 6 வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்க டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், அடிஷன் தான் வரும். இங்க டிவிஷன் வராது. அப்புறமா மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் செக் பண்ணணும். அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் செக் பண்ணணும். எது கரெக்டா வருதுன்னு பார்த்துட்டு நம்ம போடணும். கிளியரா?